இதோ என்னோடய அடுத்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கும்போது, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது, யார்ட்டாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணலாம், சரியா? இல்லை மெசேஜ் பண்ணு. நான் உனக்காக எப்போவுமே அவைலபிளாக இருப்பேன். ஓகே? இன்கேஸ் உன்னால் என்னை ரீச் பண்ண முடியலன்னு வச்சுக்கோயேன், நான் இப்போ பேசுறதை நீ திரும்ப கேளு. எப்போவுமே எல்லாருமே எல்லா டைம்லேயும் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் அவங்க கூட இருந்த நினைவுகள் இப்போ மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு பழமொழி இருக்குது, நீ எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் உலகம் நீ செஞ்ச தப்பு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கும். ஆனால் நீ என்ன பண்ணணுன்னா, உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்க கூட நீ ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்ப. அது எப்போ தெரியுமா? அவங்க உனக்கு நல்லது பண்ணாங்களா, இல்லை அவங்க உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்களான்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் நீ ஹாப்பியாக இருந்திருப்ப. அதனால தான் அவங்களோட பிரிவும் அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணாதும் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. கரெக்டு தானே? அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்போ அவங்க கூட இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாம் நீ திரும்ப திரும்ப நினச்சி சந்தோஷப்படணும். பிரிஞ்சு போன அந்த நிமிஷம், உன்னை வருத்தப்பட வச்ச அந்த நிமிஷத்துலேருந்து நீ பேலன்ஸ் எல்லாத்தையும் மறந்துடணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? உனக்கு புரியாமலாம் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினச்சி பாரு. ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் மட்டும் நினச்சி பாரு. இந்த மாதிரி நீ ஒவ்வொருத்தவங்க கூட பழகிறதையும் அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும் நீ சேர்த்து எடுத்து வச்சு எந்தளவுக்கு நீ திரும்ப திரும்ப நினச்சி பார்க்குறியோ அந்தளவுக்கு நீயும் ஹாப்பியாக இருப்ப, உன்னை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்குறியா? 3 வயசு குழந்த, அதுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் அது எப்போவுமே சிரிச்சிட்டே இருக்கும். ஏன் சொல்லு? அதுக்கு சந்தோஷமாக இருந்ததும் ஞாபகம் இருக்காது, அதுக்கு வருத்தப்பட்டதும் ஞாபகம் இருக்காது. நீ சந்தோஷமாக இருந்ததை மட்டும் திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அது உன் மெமரியில் எப்போவுமே ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு காரணம் நான் மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாத. ஏன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அதுக்கு நீ தான் காரணம். புரிஞ்சுதா? சரி, உனக்கும் எனக்கும் ஏதாவது ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கா? இந்த மூமெண்ட், இந்த நிமிஷம் நான் உன்னை ஹாப்பியாக வச்சுருக்கேன்னா? நான் பேசுகிறது உன்னை சந்தோஷப்படுத்துதா?